கதிரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த சீரிஸையுமே அவர் தான் தோள்ல தாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். நெறைய வேரியஸ் எமோஷன்ஸ் இருக்குது அவருக்கு. அப்பா ஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரோட கேஸ நம்ம தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறப்போ, ரொம்ப கேர்ஃபுல்லா கான்ஷியஸா இருக்கணுங்கிற மாரி இருக்குது. அதே நேரத்துல எமோஷனலி வீக் ஆயிடக்கூடாது. எமோஷன் பேஸ் பண்ணி மட்டுமே யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் அனலிட்டிக்கலா யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷரும் இருக்குது. இது போக வேற ஒரு ஊர்ல இருக்கிறோம். அந்த லோக்கல் பீப்பிளோட, லோக்கல் போலீஸோட சப்போர்ட் நமக்கு வேணும். அவங்க கூட வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சு போய் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கேப்சர் பண்ணி நடிச்சிருக்காரு. அடுத்ததா சரவணன் அவர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இவரு தான் அந்த லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா வராரு. நம்ம செக்ஷன்ல வரக்கூடிய ஒரு கேஸ், ஆனா நம்மள விட்டுட்டு ஒரு புது அதிகாரி, அதுவும் நம்மளோட சின்ன பையனை விசாரிக்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு ஈகோ வரும்ல. அந்த ஈகோல அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், கதிர் என்னதான் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சாலும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அதை அவர் எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், இது தாண்டியுமே அவரோட கேரக்டருக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் ஷேடடா இல்லாம சும்மா அவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம யதார்த்தமா ஒரு மனுஷனுக்குள்ள என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அந்த கேரக்டரை சரவணன் அவர்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டியதுதான். சின்ன மைன்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரிலாம் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப சாதாரணமான சீன்ல கூட சரவணன் அவர்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, இதனால வந்து நிறைய இடங்கள்ல பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காரு.